வணக்கம் சென்னை வழங்குகிறோம் சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 பவர்ட் பை கிரெடில்லா. மே 10ஆம் தேதி சென்னை சிட்டி சென்டர். உலக அளவில் மிகவும் வலிமை மிக்க அமைப்பாக பிரிக்ஸ் வளர்ந்து வருகிறது. இந்த அமைப்பில் தவிர்க்க முடியாத நாடாக தற்போது இந்தியா உருவாகி இருப்பதாக ரஷ்யா பாராட்டியுள்ளது. தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி ஊடகத்திற்கு பேட்டியளித்த ரஷ்யாவின் பிரிக்ஸ் நிபுணர் கவுன்சில் தலைவர் ஷெர்பா விக்டோரியா இதை கூறியிருக்கிறார். கடந்த 3ஆம் தேதி விக்டோரியா ஊடகத்திற்கு பேட்டி கொடுத்திருந்தார். அதில் அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், பிரிக்ஸ் அமைப்பில் இந்தியாவின் தலைமைத்துவம் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். மறுபுறம் G20 அமைப்பிலும் இந்தியா தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து வருகிறது. கடந்த 2023இல் G20 அமைப்பில் தலைமை ஏற்கும் வாய்ப்பு இந்தியாவுக்கு கிடைத்திருந்தது. இதனை மிக சரியாக இந்தியா பயன்படுத்தியது. உலக நாடுகளுக்கு ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருக்கிறோம் என்பதை இந்தியா அறிவித்தது. ஒரு பூமி, ஒரு குடும்பம், ஒரே எதிர்காலம் என்கின்ற கருப்பொருளில் 2023இல் G20 மாநாட்டை இந்தியா வழிநடத்தியிருக்கிறது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, டிஜிட்டல் நிர்வாகம், வர்த்தக சீர்திருத்தங்கள் ஆகியவற்றில் இந்தியா சிறப்பாக இருக்கிறது. பிரிக்ஸ் அமைப்பை பொறுத்தவரை தற்போது புதிய நாடுகள் இணைந்திருந்தாலும் பன்மைத்துவம் என்கின்ற கோட்பாட்டையும் ஒற்றுமை மற்றும் சுயமரியாதை என்பதையும் அடிப்படையாக கொண்டு இது இயங்கி வருகிறது. இன்றைய தேதியில் உலகம் முழுக்க பதற்றம் அதிகரித்துள்ளது. இதற்கிடையே பிரிக்ஸ் உரையாடலை முன்வைக்கிறது. அதன் மூலம் பஞ்சாயத்துக்களை தீர்க்க முடியும் என நம்புகிறது. அந்த வகையில் G20 நாடுகளை விட பிரிக்ஸ் சிறப்பாகவே செயல்படுகிறது என நாங்கள் நம்புகிறோம். உதாரணமாக G20 நாடுகளில் பெண்களுக்கான வாய்ப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். தலைமை பண்பு, சம பொருளாதார வாய்ப்பு, வேலைவாய்ப்பு உள்ளிட்டவற்றில் பிரிக்ஸ் சிறப்பாகவே இயங்குகிறது என கூறியிருக்கிறார். அவர் இப்படி சொன்னதில் உண்மை இருக்கிறது. இந்தியாவில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சி என்பது அதிகமாகவே உள்ளது. நாட்டின் மொத்த வேலைவாய்ப்பில் MSME 30-40% வரை வேலைவாய்ப்பை உருவாக்குகிறது. உள்நாட்டு உற்பத்தியில் 29-30% வரை பங்களிக்கிறது. ஏற்றுமதியில் 45% வரை MSME துறையின் பங்கு இருக்கிறது. இந்த துறையில் பெண்கள் கணிசமான அளவில் இருக்கிறார்கள். அதாவது மொத்த MSME துறையில் பெண்கள் தலைமை வகிக்கும் நிறுவனங்களின் எண்ணிக்கை 20.5%. இது குறைவாக தெரிந்தாலும் இந்த நிறுவனங்கள் வீரியமாக செயல்படுகின்றன. மொத்த வேலைவாய்ப்பில் இந்த நிறுவனங்கள் 18.73% பங்காற்றுகின்றன. மொத்த முதலீட்டில் இவை 11.15% பங்கை செலுத்துகிறது. 2021ஆம் ஆண்டு புள்ளி விவரங்களின்படி இந்தியாவின் MSME துறையில் மொத்தம் 11 கோடி பேர் வேலை செய்கிறார்கள். இதில் பெண்களின் பங்களிப்பு 24%. இது பாதிக்கு பாதி கிடையாதுதான். ஆனால் இந்த அளவு கூட G20 நாடுகளில் பெண்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை என்பது வேறு கதை. மாநில வாரியாக பார்த்தால் மேற்கு வங்கம், தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில்தான் இந்தியாவில் பெண்கள் தலைமை அதிகமாக இருக்கும் MSME துறைகளை கொண்டிருக்கிறது என்பதையும் கவனிக்க வேண்டும். இதையெல்லாம் குறிப்பிட்டுத்தான் ரஷ்யா நமக்கு பாராட்டை தெரிவித்திருக்கிறது. Subscribe to One India and never miss an update. வணக்கம் சென்னை வழங்குகிறோம் சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 பவர்ட் பை கிரெடில்லா. மே 10ஆம் தேதி சென்னை சிட்டி சென்டர்